ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் ஆப்பம் எங்கள் வீட்டில். இந்த ஆப்பத்தோட ரெசிபி சொல்கிறேன். 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு புழுங்கலரிசி, சாப்பாட்டு புழுங்கலரிசி, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோறு, மத்தியானம் வடித்த சோறு. இது எல்லாத்தையுமே நான் 4 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். சோறு அது கூட ஊற வச்சாலும் சரி, இல்லை தனியாக நம்ம அரைக்கும் போது போட்டு அரைச்சாலும் சரி. 4 மணி நேரம் கழித்து அரைச்சிட்டு அது கூட கொஞ்சம் 1 டீஸ்பூன் சர்க்கரையும் தேவையான உப்பும் போட்டு மாவை கரைச்சி எடுத்துகிட்டேன். தேங்காய் சேர்க்கவே இல்லை. 10 மணி நேரம் அடுத்த நாள் காலையில் மாவு நல்லா புளிச்சிருந்தது. அந்த மாவு கூட நான் தேங்காய் பால், ஆப்பத்துக்கு தொட்டு சாப்பிட்ற தேங்காய் பால் எடுத்ததுனால அந்த தேங்காய் பாலில் ஒரு 2 கரண்டி எடுத்து இந்த மாவில் கலக்கி நான் சுட்டு எடுத்துட்டேன். சூப்பராக இருந்தது. பஞ்சு மாதிரி இருந்த ஆப்பம். எப்போவுமே தேங்காய் போட்டு தான் நான் ஆட்டுவேன். இன்றைக்கி தேங்காய் பாலை கடைசியில் சேர்த்தேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பாருங்கள் பிக்கும் போது எப்படி இருக்குதுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருந்தது. சூப்பரான ஆப்பம் இது.